வணக்கம் நண்பர்களே. இது அர்த்தமுள்ள ஆன்மீகம் நிகழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியிலே கோபுர தரிசனத்தை குறித்து பார்த்தோம். கோபுரங்கள் என்பது ஒரு வழிபாட்டு காரியம் மாத்திரமல்ல, அது மனிதனையும் ஊரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. கருவறையிலே காணப்படக்கூடிய இறைவனுக்கு அபரிவிதமான சக்திகளை உள்வாங்கி அனுப்புவதிலே கோபுரங்களும் கோபுரத்தின் கலசங்களும் பெரிய அளவிலே பணியாற்றுகின்றன. ஏற்கனவே பார்த்தோம். ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளாக உயிர் நுழைவது மூளைக்கு அடிப்பகுதியிலே காணப்படக்கூடிய முகுளம் என்கிற பகுதிதான் ரிசீவராக செயற்பட்டு ஜீவாத்மாவை பரமாத்மாவிடமிருந்து ஈர்த்து உடலுக்குள்ளாக அனுப்புகிறது. அதே போல கோவிலிலே காணப்படக்கூடிய கோவில் கோபுர கலசங்கள் தான் வான மண்டலத்திலே காணப்படக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ரிசீவ் செய்து படிப்படிகளாக நிலை நிறுத்தி இறைவனாகிய மூலவருக்கு அனுப்புகிறது. அந்த நிலைநிறுத்துவதற்காகத்தான் அந்த கோவில்கள் கோபுரங்கள் கட்டும்போது நிலைகளாக கட்டினால் ஒவ்வொரு 9 நிலைகள் 11 நிலைகள் என்று இருக்கும். ஒவ்வொரு நிலைகளுமே ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்கிறது. ஆக கற்ப கிரகத்திலே காணப்படக்கூடிய இறைவனுக்கு தேவையான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவராக செயல்படுவதுதான் கோபுரத்திலே காணப்படக்கூடிய கலசங்கள். அதே போல அது மாத்திரமல்ல, இந்த கலசங்கள் சிறந்த ஒரு இடி தாங்கியாக செயல்படும். ஊரை காப்பதிலே இடி மின்னல் ஏற்படும் பொழுது அது இடி மின்னலில் இருந்து ஊரை காப்பதற்காக கோபுர கலசங்கள் மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக செயல்படுகிறது என்பதை மறக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் இடி விழும். ஆனால் வரகு தானியம், சிறுதானியமாகிய வரகு, அந்த வரகு விளைகிற வயலிலே எக்காரணத்தை கொண்டும் இடி விழாது. அதற்காகத்தான் கோவில் கலசங்களிலே வரகு தானியத்தை சேமித்து வைத்து பிரதிஷ்டை செய்தார்கள். அதற்குள்ளேக வைக்கக்கூடிய வரகு ஆனது 15 ஆண்டுகளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆக உயர்ந்த ஸ்தானத்திலே அந்த கோபுர கலசத்திற்குள்ளாக வரகு இருக்கும்போது அந்த இடத்திலேயே இடி விழாது, மின்னல் தாக்காது, ஊர் பாதுகாக்கப்படும். எவ்வளவு தூரத்திற்கு இது பாதுகாக்கும் என்றால், சாஸ்திரம் சொல்லுகிறது, ஒரு கோபுரமானது எத்தனை அடி உயரம் இருக்கிறதோ அதனுடைய 600 மடங்கு அந்த பாதுகாப்பு வலயமானது இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு கோபுர கலசமா ஒரு கோபுர அமைப்பானது 100 அடி உயரம் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். ஆக 100 அடி உயரம் இருக்கிறது என்றால் அதோட 600 மடங்கு சேர்த்தால் 60,000 அடி வருகிறது. ஆக அந்த கோபுரம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 60,000 அடி ரேடி சுற்றளவிற்கு இடி தாக்காது. இதை அறிந்ததனால்தான் முன்னோர்கள் ஊருக்கு நடுவிலே கோவிலை அமைத்து அந்த கோவிலை சுற்றி ஊரை அமைத்து பாதுகாப்பாக வாழ்ந்தார். ஆக இயற்கை சீற்றங்களில் இருந்து மனிதனை பாதுகாத்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரணாக அமைவது கோபுரங்கள். அது மாத்திரமல்ல, கருவறையிலே காணப்படக்கூடிய இறைவனுக்கு பிரபஞ்சத்திலிருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ரிசீவ் செய்து ஈர்த்து கருவறைக்கு அனுப்பக்கூடிய பணிகளும் செய்வதனால்தான் அறிவியல் சார்ந்த உண்மையும் ஆன்மீக சார்ந்த உண்மையும் அந்த கோபுரத்திலே பெருமளவு அமைந்திருக்கிறபடினால்தான் ராஜ கோபுரங்கள் கோவிலுக்கு முன்பதாக முகப்பில் வைத்தார்கள். அந்த கோபுரத்தை தரிசனம் செய்வது கோடிய புண்ணியம் என்று சொன்னார்கள். ஆக எப்பொழுது கோவிலுக்கு சென்றாலும் நீங்கள் கோபுரத்தை அன்னார்ந்து பார்த்து வழிபாடு செய்கிற காரியத்தை மறந்து விட வேண்டாம்.